அரசு பள்ளிகளில் பயிலுவதை கௌரவ குறைவாக சிலர் கருதினாலும் அண்மையில் வெளியான 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகளின் முடிவுகள் இந்த எண்ணத்தை புரட்டி போடும் வகையிலேயே அமைந்துள்ளன. இதனை விளக்கும் ஒரு செய்தி தொகுப்பு. 12ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் அடிப்படையில் அரசு பள்ளிகளின் தேர்ச்சி விகிதம் 86.87%, மெட்ரிக் பள்ளிகளின் தேர்ச்சி விகிதம் 97.77%, 10ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் அடிப்படையில் தனியார் பள்ளிகளின் தேர்ச்சி விகிதம் 98.5% ஆகும். அரசு பள்ளிகளின் தேர்ச்சி விகிதம் 91.5% இருக்கிறது. மேலோட்டமாக பார்த்தால் தனியார் பள்ளிகளில் அரசு பள்ளிகளை விட சிறப்பாக செயல்படுவது போல் தோன்றினாலும் அரசு பள்ளிகளின் கல்வி தரமும் தேர்ச்சி விகிதமும் எந்த வகையிலும் குறைந்ததில்லை என்று கல்வியாளர்கள் கூறுகின்றனர். 12ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு தேர்வுகளில் தனியார் பள்ளிகளில் தேர்வு எழுதியவர்களின் எண்ணிக்கையை விட அரசு பள்ளிகளில் தேர்வு எழுதியவர்களின் எண்ணிக்கை அதிகம் என்பதாலும் அரசு பள்ளி மாணவர்களின் சமூக பின்னணியை கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று அவர்கள் தெரிவிக்கின்றனர். அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் ரொம்பவும் ஏழை எளிய குடும்பங்கள்லேருந்து படிக்க வராங்க. முதல் தலைமுறையை சேர்ந்தவங்களாக இருக்கிறாங்க. ரொம்ப வசதி குறைந்த ஒரு பின்னணியிலிருந்து வராங்க. அதனால நம்ம இதெல்லாம் கணக்கில் எடுத்துட்டு தான் நம்ம பார்க்கணும். தனியார் பள்ளிகளில் மெல்ல கற்போரை வடிகட்டி விடுவது போல் அரசு பள்ளிகளில் செய்யாமல் அனைத்து மாணவர்களுக்கும் தேவையான பயிற்சி வழங்கப்படுவதும் அரசு பள்ளிகளின் தேர்ச்சி விகிதம் அதிகரிப்பதற்கு காரணம் என்று கல்வியாளர்கள் கூறுகின்றனர். சிறப்பு பயிற்சியில் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் பள்ளி துவங்கும் நேரத்திற்கு முன்னாலும் பள்ளி முடிந்த நேரத்திற்கு பின்னாலும் அதிகமான நேரம் அந்த மெல்ல கற்போரோடு இணைந்து ஆசிரியர்கள் பயிற்சி கொடுத்த விதம், அரசின் வழிகாட்டுதலின்படி அந்த டீச்சிங் லேர்னிங்கில் ஸ்லோ லேர்னிங் மெட்டீரியல் என்று சொல்லப்படுகிற குறைந்தபட்ச கற்றல் கையேடு உருவாக்கப்பட்டு அதில் தொடர்ந்து பயிற்சி கொடுத்ததன் காரணமாகவும் அரசு பள்ளிகளில் தனியார் பள்ளி மாணவர்களை விட அதிகம் பேர் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். அரசு பள்ளிகளாக இருந்தாலும் தனியார் பள்ளிகளாக இருந்தாலும் மாணவர்களின் மதிப்பீட்டு முறை மதிப்பெண் அடிப்படையில் இல்லாமல் மாணவர்களின் ஒட்டுமொத்த திறனை வெளிக்கொணரும் வகையில் இருந்தால் மட்டுமே அது அனைத்து பள்ளிகளின் கல்வியின் தரத்தையும் உயர்த்த முடியும் என்று கருத்து தெரிவிக்கின்றனர். 9ஆவது வகுப்பு வரைக்கும் ஒரு கம்ப்ளீட் காம்ப்ரஹென்சிவ் எவல்யூஷன்ங்கிற வகையில் ஒரு மாணவர் பல கோணங்களில் செஞ்சு பார்க்குறது. சில பேருக்கு எழுத தெரியாமல் இருக்கலாம். அவங்கள்ட்ட வாய் வழியாக பதில் கேட்டு நம்ம சரியான விடைகளை சரியான ஒரு ஆய்வை நம்ம செய்ய முடியும். அதனால ஒரு குறித்தான ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் தேர்வு எழுதி தான் அன்றைய எல்லா இதையும் வாந்தி எடுத்து மதிப்பெண் எடுக்கணும் அப்படிங்கிற தேவை கிடையாது. கல்வித்துறையில் சமீபத்தில் பல வரவேற்கத்தக்க மாற்றங்கள் ஏற்பட்டு வரும் நிலையில் மதிப்பீட்டு முறையிலும் மாற்றங்கள் வரும் என கல்வியாளர்கள் எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர்.